காலையில மாமா கிட்ட கூட பேசினேன்க்கா. என் அக்காக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்கன்னு கேட்டேன். ஆனா அவரு அமைதியாவே இருந்தாரு. அட்லீஸ்ட் என் அக்காக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு ஒரு வாழ்த்தாவது சொல்லுங்கன்னு சொன்னேன்க்கா. ஆனா அவர் எதையுமே சொல்லாம அப்படியே அமைதியா போயிட்டாரு. எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவுத இப்பயும் முடிஞ்சு போச்சுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு நீ அவர்கிட்ட போய் வாழ்த்து சொல்லுங்க பரிசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் தேவையில்லாதது. அவர் எனக்கு பரிசு இல்ல, ஒரு வாழ்த்து கூட வந்து சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கையில நம்ம ஏதாவது எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தாதே அது நடக்கலனா நம்ம மனசு ஏமாற்றம் அடையும். நம்ம எதுவும் எதிர்பார்க்கவே இல்லன்னு வச்சுக்கோயே, நம்ம மனசு ஏமாறவே ஏமாறாது. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். தமிழ்ச்செல்வி மேடமா? ஆமாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் இல்லீங்களா? ஆமாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க கணவர் சேதுபதி எங்க இல்லத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் 3 வேளை சாப்பாட்டுக்கு அவரு ஸ்பான்சர் பண்ணிருக்காரு மேடம். மாமா சொல்லுமா. இல்ல மாமா, போஸ் கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசியிருந்தேன். அத பத்தி நீங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க. அதான் அத பத்தி நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வரும். அது மூலமா போஸ் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுது மாமா. நல்ல காரியம் எதுக்கு தள்ளி போடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. என்னண்ணே யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல சின்னாசி, நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கும் இந்த சம்பந்தம் பேசுற விஷயத்துல சம்பந்தம் அடுத்து அமைய போற வாழ்க்கையாவது போஸுக்கு சரியா இருக்கணும். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மத்தபடி எதுவும் இல்ல. என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்களுக்கு இந்த சம்பந்தத்துல எதுவும் ஒண்ணும் இல்லையா? எனக்கு இந்த சம்பந்த விஷயத்துல மனப்பூர்வமான சம்மதம். ஐயாவே இறங்கி வந்து நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பேசுறேன்னு நானே ஒரு நிமிஷம் மலைச்சு போயிட்டேன். சந்தோஷத்துல திக்கும் காடி போய் பேச்சு முச்சே வராம அப்படியே அமைதி ஆயிட்டையா. சரி சரி, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நான் ஒண்ணு பண்றேன். நானு எங்க குடும்பத்து சொந்தங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு ஒரு நாள் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தோம்.